ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நீம் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கிராஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். பர்த்டே கார்டு மாதிரி நம்ம வந்து செய்ய போகிறோம். ஒரு பர்த்டே கிஃப்ட் மாதிரி. அதுக்கு தேவையான திங்ஸ் வந்து ஒரு சார்ட்டு, கொஞ்சம் கலர் பேப்பர்ஸ். நான் வந்து 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 6 கலர்ஸ் கூட யூஸ் பண்ணி நம்ம அந்த 2 கலர் பேப்பர்லையுமே ஹார்ட் வந்து கட் பண்ணணும். நான் இந்த 2 கலர் பேப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 6 டிஃப்ரெண்ட் கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி 6 டிஃப்ரெண்ட் ஹார்ட்ஸாக ஒவ்வொன்றா கட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் சொன்ன மாதிரியே அந்த 2 கலர் பேப்பர்ஸ்லேருந்து 6 ஹார்ட் கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கட் பண்ணும்போதே பெருசாக கட் பண்ணிவிடுங்க. இந்த சார்ட்டுமே நமக்கு வந்து ஃபுல்லாலாம் தேவை கிடையாது. அதிலேயே ஒரு ஹாஃப் சார்ட் போதும். ஹாஃப் மட்டும் அதை கட் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த ஹார்ட்டெல்லாம் அந்த சார்ட்டில் நல்லா இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு டபுள் சைட் டேப் போட்டு அந்த ஹார்ட்டெல்லாம் அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபெவிகால் ஆர் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட்லாம் வந்து சென்டரில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண முடியாது. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஹார்ட்டில் நீங்கள் யார் பர்த்டேக்காக செய்கிறீங்களோ அவங்களுக்கு பிடிச்ச ஒரு 6 மெசேஜஸ் வந்து எழுதிக்கோங்க. நான் அந்த 6 ஹார்ட்ஸ்லேயுமே ஒரு 6 டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் வந்து எழுதியிருந்தேன். எழுதிட்டு இது நம்ம பண்ணுறது வந்து ஒரு பர்த்டே கார்டு தானே, அதனால மேலே வந்து டாப்பில் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு எழுதிட்டு யாருக்காக செய்கிறீங்களோ அவங்க நேம் எல்லாம் எழுதிட்டேன். நேமுக்கு பக்கத்தில் ரொம்ப எம்டியாக இருந்ததுனால அங்கே மட்டும் ஒரு கிளிட்டர் ஷீட் ஸ்டிக்கர் ஹார்ட் ஒட்டிட்டு, அண்ட் அங்கே கீழேயுமே பார்க்க ரொம்ப எம்டியாக இருந்ததுனால ஒரு ஃப்ளவர் ஷேப்டு ஸ்டிக்கர் எடுத்து அங்கங்கே அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டேன். ஃபைனலி அந்த ஃப்ளவர் ஷேப்டு ஸ்டிக்கர்லாம் வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த 6 ஹார்ட்ஸையும் லெட்டர் கவர் ஷேப்க்கு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த பர்த்டே கார்டை வந்து நம்ம ரோல் பண்ணி தான் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். அதனால இதை ரோல் பண்ணி டைப் பண்ணுறதுக்கு நான் ஒரு ப்ரௌன் கலர் சாட்டின் ரிப்பன் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சாட்டின் ரிப்பனை கட் பண்ணி இந்த சார்ட்டை ரோல் பண்ணி இதை சுற்றி அந்த சாட்டின் ரிப்பனை வச்சு கட்டி ஒரு பவுல் ஷேப்பில் நான் டைப் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.